ஹாய், இன்றைக்கி தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரில் வந்து விசில் விடாமல் தம் போட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்து 4 பட்டை, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் 4 கிராம் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பொரிஞ்சக்கப்புறமா இது கூட ஒரு நீல வாக்கில் நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதே நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து நான் உரக்கல்ல வந்து தட்டி சேர்த்துக்கிறேங்க. ஒரு குறப்பாக இருந்தால் போதும். இதையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து வெங்காயம் சேர்க்கும் போதே நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா பழமாக வந்து ஒரு 4 பழம் எடுத்து நான் மீடியம் சைஸில் வந்து நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா தக்காளி நல்லா வந்து வதங்கட்டுங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து அரிசி வந்து நம்ம வதங்கும் பொழுதே நம்ம வந்து அரிசி ஊற போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருப்போங்க. அரிசி வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து ஊறட்டுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசி வந்து காப்படி சேர்த்துக்கிறேன். அந்த படியிலே வந்து 2.25 வந்து நான் படி சேர்த்துக்கிறேங்க. இது கூட பார்த்திங்கன்னா பிரியாணி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். அரிசி பார்த்திங்கன்னா காப்படி எடுத்திருக்கேன். அதில் அந்த படியில் வந்து 2 படி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு காப்படி வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போது நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பெல்லாம் காரம்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. மூடியை போட்டு நம்ம வச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்லவே இருக்கட்டும். அரிசி போட்டு ஒரு 3-4 செகண்டே வந்து நல்லா வந்து கொதிச்சு வருங்க. நம்ம வந்து அடுப்பு வந்து ஸ்லோவிலே வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து அரிசி நல்லா கொதிச்சு நம்மளுக்கு வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு வற்றி வந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். வேஸ்ட்டான வந்து தோசைகள் இருக்குது பார்த்தீங்களா, எங்கிட்ட வேஸ்ட்டான தோசைகள் ஒன்று இருக்குது. அதில் நான் வந்து நான் தம் போட்டு வைக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா நம்மளுக்கு வந்து வற்றிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் அந்த தண்ணி கொஞ்சமாக இருக்கும்போது நீங்கள் தம் போட்டு வச்சுட்டா கூட பரவாயில்ல. நான் வந்து தண்ணி சுத்தமாகவே வற்றினதுக்கப்புறம் தான் நான் தம் போட்டு வைக்கிறேன். பக்கத்தில் பாருங்கள், ஒரு வந்து தோசைகள் வந்து வேஸ்ட்டான தோசைகள் தான். இது வந்து யூஸ் இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து தம் போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய சட்டியில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து உரக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு நம்ம வந்து தட்டுவோம்ல, அந்த உரக்கலை தூக்கி கூட வச்சுட்டா வெயிட் அதிகமாக தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக உதிரியாக வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.